பழைய சைக்கிள் மணி, சிறிய ரவுண்ட் மணி. காலம் கழிந்ததால் சற்று பழுப்பு பிடித்திருந்தது. அது ஒலி கொடுத்தால் மட்டும் முழு வீடும் உயிர் பெற்றுவிடும். ட்ரிங் ட்ரிங்! அந்த சத்தம் ஒரு சாதாரண மணி சத்தம் இல்லை. அது குடும்பத்தின் சந்தோஷ அறிவிப்பு. சின்ன கிராம வீடு, மண்வாசல், மாலை நேரக் காற்று. அந்த வீட்டில் அம்மா, 2 குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் தூண் மாதிரி அப்பா. தினமும் காலையிலேயே அந்த பழைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேலைக்கு போவார். குழந்தைகள் தூக்க கண்களோடு வாசலுக்கு வந்து, அப்பா சீக்கிரம் வாங்க என்பார்கள். அவர் சிரித்துக்கொண்டு, மாலைக்கு மணி சத்தம் கேளுங்க, வந்துடுவேன் என்பார். அவர் கிளம்பும்போது சைக்கிள் சங்கிலி சத்தம், சக்கரம் சுழலும் சத்தம், அதுக்கு மேல அந்த மணி சத்தம், ட்ரிங் ட்ரிங். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மாலையாகும். அம்மா சமையலறையில் இருப்பாள். குழந்தைகள் வாசலிலேயே விளையாடுவார்கள். தூரத்திலிருந்து சைக்கிள் மணி ஒலி கேட்டாலே 2 பேரும் ஒரே நேரத்தில் கத்துவார்கள், அப்பா வந்துட்டாரு. அவர்கள் ஓடிச் சென்று அப்பாவின் சைக்கிளை பிடிப்பார்கள். ஒருவன் கேரியர்ல ஏறுவான், மற்றொருவன் ஹேண்டிலை பிடிப்பான். அப்பா சிரித்துக்கொண்டு, ஓஹோ, சைக்கிளா இது, பேருந்தா இது என்பார். அந்த சிரிப்பில் வீடு நிறைந்து போகும். ஒரு நாள் மழை மிக அதிகம் பெய்தது. அப்பா வேலைக்கு போனார். மாலை நேரம் வந்தது. குழந்தைகள் வாசலில் காத்திருந்தார்கள். அம்மா அடிக்கடி தெருவை பார்த்தாள். ஆனா அன்று அந்த மணி சத்தம் கேட்கவே இல்லை. ட்ரிங் ட்ரிங் இன்று வரவேண்டிய சத்தம் வரல. அமைதியாகிவிட்டது. சிறிது நேரத்தில் அருகிலிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். விபத்துச் செய்தி. அந்த மழை நாளில் அப்பா திரும்பி வரவில்லை. வீட்டின் வாசல் காலியானது. குழந்தைகளின் சிரிப்பு நின்றது. அம்மாவின் கண்கள் மட்டும் நனைந்தது. சைக்கிள் மட்டும் வீட்டின் மேல் மாடியில் வைக்கப்பட்டது. யாரும் அதை தொடவில்லை. ஆண்டுகள் கடந்து போனது. குழந்தைகள் பெரியவர்களானார்கள். வாழ்க்கை அவர்களை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றது. ஒரு நாள் மகன் பல வருடங்கள் கழித்து ஊருக்கு திரும்பினான். வீடு பழையதாயிருந்தது. அம்மா முதிர்ந்திருந்தாள். அவன் மேல் மாடிக்குச் சென்றான். தூசி படிந்திருந்த அந்த பழைய சைக்கிள் இன்னும் அங்கேயே இருந்தது. கண்ணீர் கலந்த சிரிப்போடு அவன் அதை நெருங்கினான். மெதுவாக அந்த மணியை விரலால் அழுத்தினான். ட்ரிங் ட்ரிங்! அதே சத்தம், அதே நினைவு. அப்பா. அவன் உட்கார்ந்து அழுது. அம்மா மேலே வந்து கதவின் அருகில் நின்றாள். அவளும் அந்த சத்தம் கேட்டு அழுதாள். அவள் மெதுவாக சொன்னாள், இவ்வளவு வருஷம் கழிச்சும் உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வந்துட்டாரு போல இருக்கு. அந்த நாள் மகனுக்கு புரிந்தது. சில மணிகள் ஒலியை மட்டும் தராது, நம்மை நேசித்தவர்களை மீண்டும் நினைவில் கொண்டு வரும். சில சைக்கிள்கள் பயணத்தை மட்டும் செய்யாது, குடும்பத்தின் வாழ்க்கையை இழுத்துச் செல்லும். பழைய மணி இன்னும் ஒலிக்கிறது அவர்களின் இதயத்துக்குள். மோரல்: சில நினைவுகள் மறையாது. அன்பானவர்கள் பொருட்களிலும் உயிரோடு இருப்பார்கள். For more stories, subscribe Bloom Tea.